இந்த கடைசி காலத்துல நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? நம்மளுடைய பாவங்கள், நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம செய்கிற தவறுகள், நம்ம செய்கிற மீறுதல்கள், நல்லா யோசித்து பாருங்க. நினிவே என்கிற அந்த ஊர்ல இருக்கிற அந்த ஜனங்கள் மனம் திரும்பினாங்க. அவர்கள் சொன்ன அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்த உடனே அவர்கள் மனம் திரும்பினாங்க. மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த பட்டணமும் காக்கப்பட்டது, அன்னைக்கு அந்த ஜனங்களும் காக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் எங்களை இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கிறார். காரணம் ஏன் தெரியுமா? அவர் வரப்போறாருங்க. சகரியா என்கிற புஸ்தகத்துல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, அவர் எப்படி ஒலிவ மலையிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே ஒலிவ மலையில மீண்டும் வந்து இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பல நாடுகளில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் வேதத்தில் ஒத்து போகிற காரியம் தாங்க. நீங்க நியூஸ பாருங்க, டிவியை பாருங்க, உங்க போன்ல இருக்கிற அநேக நியூஸ்களை நீங்க பாருங்க. இன்னைக்கு ஜனத்துக்கு ஜனம் விரோதமா எழும்புறாங்க, ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமா எழும்புறாங்க. இன்னைக்கு கொள்ளை நோய், நல்லா கேட்டுக்கங்க, கொரோனா விட மிக முக்கியமான ஒரு கொள்ளை நோய் இந்த பூமிக்கு இன்னும் வரப்போதான். அது கொரோனா விட பல மடங்கு அதிக பவர்ஃபுல்லா இருக்குமா? அப்படிப்பட்ட வியாதியில இருந்து நம்ம தப்பிக்க வேண்டுமானால் நம்மளுக்கு ஒரே மருந்து தான், இயேசு கிறிஸ்துவனுடைய மருந்து. ரத்தமே நம்மளுக்கு மருந்து. அவருடைய ரத்தத்தை தெரிந்து கொள்ளாமல் எவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. நல்லா யோசித்து பாருங்க. நம்ம எவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கலாம், எவ்வளவு காரியங்களை நம்ம பார்த்திருக்கலாம். நீங்களும் நானும் நரகத்துக்கு பங்கடையாம பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே அல்லாமல் நம்மளுக்கு பரலோகத்தில் இடம் இல்லைங்க. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். அதே பைபிள்ல சோதோம் கோமரா என்கிற ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தில் மனிதர்கள் செய்ய பாவம், மனிதர்கள் செய்ய மீறுதல், மனிதர்கள் செய்கிற அருவருப்புகள் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து அவருக்கு எட்டினதான். பாருங்க, அந்த சோதம் கோமரா அழிக்கப்பட்டது. மிக மோசமான ஒரு பட்டணம் அது. அந்த பட்டணமே அழிக்கப்பட்டதுன்னா இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை பட்டணங்கள் இருக்கு, எத்தனை தெருவுகள் இருக்கு, எத்தனை இடத்துல தேவனுக்கு விரோதமான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கு, எத்தனை இடத்துல தேவனுக்கு விரோதமான அருவருப்புகள் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார்? ஏதோ நாங்கள் ஆண்டவருக்குள்ள போனோம், அவர் எங்களை தேடி வந்தார், அவர் எங்களை தொட்டார், நாங்கள் ரட்சிப்புக்குள்ள வந்தோம், அவர் ரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டோம். இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமா சமாதானமா இருக்கிறோம். இதோட உங்க வாழ்க்கையை முடிச்சுங்க, நீங்க போலாம், நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பலங்க. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உங்களை தேடி வந்தேன், நான் உங்களை அந்த பொல்லாத பழக்கத்திலிருந்து, அந்த பொல்லாத அருவருப்பிலிருந்து, அந்த பொல்லாத காரியத்திலிருந்து நான் உங்களை மீட்டு கொண்டேன். ஆனா இந்த இந்தியா முழுவதும் நீங்க இருந்ததை போல அநேக சகோதரர்கள் இன்னைக்கு பாவத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் யார் போய் சொல்லுவாங்க? அதுக்கு தானே நான் உங்களை தெரிந்து கொண்டேன். வேதத்தில் ஆண்டவர் சொல்றார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகராம், அதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராம். இன்னைக்கு நாங்கள் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல தாங்க இருக்கிறோம். ஆண்டவர் அதுக்காக தான் எங்களை தெரிந்து கொண்டார். நான் உங்களை மீட்டது போல நீங்கள் போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீசராக்குங்கள் என்று சொல்லி தான் எங்களை அனுப்பியிருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க, இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தை விட இது மிக மோசமான காலமா இருக்குது. இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம், இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அநியாயம், இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அருவருப்பு. பாருங்க, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இன்னைக்கு பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா தேவன் பொறுமையா இருக்கிறாரு? அவர் நினைச்சா ஒரு செகண்ட் போதுங்க, ஒரு நிமிஷம் போதுங்க, அவர் அழிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதுங்க. வேதம் சொல்லுதுங்க. ஏன் அவர் தாமதிக்கிறாரு?
இந்த மனுஷர்களை நான் படைச்சேன், நான் நல்லதுக்கென்று படைச்சேன், ஆனா அவர்கள் தீமையை தெரிந்து கொண்டார்கள். இப்ப அவருடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? மறுபடியும் இந்த ஜனங்களை நான் மீட்கணும், இந்த ஜனங்களை மீட்டு இவர்களுக்கு நல்வழியை நான் போதிக்கணும் என்றுதான் அவர் விரும்புகிறார். ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்லங்க. ஒருவரும் நரகத்துக்கு போக வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் நம்மளை பரலோகத்துக்கு அழைக்க ஆசைப்படுகிறார். தேவன் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். அதனாலதான் இங்க நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு இது கடைசி காலம். ஒருவேளை நம்மளுடைய எண்ணங்கள் எங்கெங்கயோ போய் கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு சில மணி நேரம் உட்கார்ந்து சிந்தித்து பாருங்கள், இந்த பூமி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுன்னு பாருங்கள். ஏங்க, இந்த பூமியில கடந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மோசமான காரியங்கள் நடந்து கொண்டு வருது. நம்ம தாத்தா பாட்டிலாம் பார்க்காத விஷயத்துல இந்த கடைசி காலத்துல நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காலமா இருக்கு.